அனைவருக்கும் வணக்கம். தாய், நல்ல தாய் யாருக்கு கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எந்த விதமான கலப்படமற்ற ஒரு உள்ளம் அப்படிங்கிறது தான் தாய். அதாவது ஒரு குழந்தைக்கு எது இருக்கோ இல்லையோ, படைத்த கடவுளே இல்லைன்னாலும் பரவாயில்ல, பெற்ற தாய் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை ஒரு ஜாதகத்திலேருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ராசிக்கும் லக்னத்துக்கும் 4ஆம் பாவகத்தை வச்சு தான் இந்த தாய் எப்படியாப்பட்ட தாய் அப்படின்னு பார்க்குறது. எப்படியாப்பட்ட தாய் அப்படின்னாக்கா, நம்ம குணநலன்களை பார்க்குறோம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு எப்போதுமே தாய்ங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எந்த விதமான கலப்படற்ற ஒரு உண்மை, அன்பு, கருணை இது எல்லாமே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் தான் பிள்ளைக்கு போக வேண்டியங்கிற ஒரு நல்ல எண்ணம் யாருக்கு இருக்குன்னா தாய்க்கு தான் இருக்கும். அந்த தாய்கிட்ட இருந்து நம்ம பெற முடியுமா அந்த அன்பையும் கருணையும்? இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அது இழந்துருமா? இல்லை அது நீடித்து இருக்குமா? எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த 4ஆம் பாவத்தை வச்சு தான் கணக்கு போடுறோம். 4ஆம் பாவம்னா ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து 4ஆம் பாவகம். இப்போ 4ஆம் பாவம்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, பாபராக வந்தால் ஒரு விதி, சுபராக வந்தால் ஒரு விதி. பாபராக இருந்தால் அங்கேயே இல்லாமல் இருப்பது நல்லது. சரி, எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, சனி, செவ்வாய், இருள், சந்திரன் இது போல் பாபராகி 4ஆம் பாவத்துவத்துக்கு அதிபதியாகி வந்தாச்சுன்னா சுபரோட வீட்டில் இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா சுபரோடு சேர்ந்து இருப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா சுபரோட பார்வையில் இருக்கிறது நல்லது. சுபர்னா யார்? வளர்பிறை சந்திரன், குரு, சுக்கிரன், தனித்த புதன் இவர்களுடைய பார்வையோ, இவர்களுடைய இணைவையோ அல்லது இவர்களோட வீட்டில் இருந்தாலோ நல்லது. அதே மாதிரி 4ஆம் பாவகம், அந்த பாவகத்தில் சுபர்கள் இருப்பது நல்லது, சுபர்கள் பார்ப்பது நல்லது. இருப்பதை விட பார்ப்பது சிறப்பு. ஏன் அப்படி இருப்பதை விட அப்படின்னாக்கா, அந்த பாவகத்தில் சுபர்கள் எப்போதுமே திரிகோணத்தில் இருக்கிறது தான் சிறப்பு, பாபர்கள் கேந்திரங்கள் இருக்கிறது சிறப்பு. அந்த அடிப்படையில் 4ஆம் பாவகத்தை சுபத்துவமாக சுபர்கள் பார்ப்பது நல்ல தாய், நல்ல அன்பு, நல்ல கருணை இப்படி கிடைக்கும். இப்போ தாய்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அதிகாரமிக்க தாயும் இருக்காங்க. அதிகாரம்னா என்ன? அரசியலில் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு பதவியில் இருக்கலாம், அதுபோல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பொது தன்மையுடைய தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உள்ள தாய், அந்த தாயும் இருக்காங்க. அறிவாளி, புத்திசாலி, நல்ல நகைச்சுவையான தாய் அப்படிங்கிற தாயும் இருக்காங்க. அழகு உள்ள தாயும் இருக்காங்க. கவிதையாக பேசக்கூடியவர்கள், இனிமையாக பேசக்கூடிய தாய் அப்படின்னு இருக்காங்க. கோபக்கார தாய், எப்போ பார்த்தாலும் கோபப்படுற தாய் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கோபம் உள்ள தாயாகவும் இருக்காங்க. கண்டிப்பு செய்கிற தாய், படபடன்னு பேசுகிற தாய், நிதானமாக பேசக்கூடிய தாய், இப்படி பலவிதமான அன்புகள், கருணைகள் பலவிதமான வடிவங்களில் அந்த குழந்தைக்கு கிடைக்கிது. தெய்வ பக்தி உள்ள தாய், நமது கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பையும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தாய் அப்படி இருக்காங்க. கருணையே இல்லாமல் உள்ள தாயும் நம்மக்கிட்ட தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு அன்பும் கருணையும் கிடைக்கும். அவங்க மற்றவங்க இடத்துல தான் அந்த அன்பும் கருணையும் இல்லாத தாயாக இருப்பாங்க. வறுமையில் உள்ள தாயும் இருக்காங்க, நோய் உள்ள தாய் இருக்காங்க, ஒரு ஏழ்மை நிலையில் உள்ள தாய், அதுதான் வறுமையில் உள்ள தாய்னு சொன்னோம். அந்த மாதிரி தாயும் இருக்கிறாங்க. பலவிதமான அமைப்புகள் கொண்டதாக இருந்தாலும் கூட இந்த 4ஆம் பாவகம், 4ஆம் பாவகாதிபதி சந்திரன், இந்த 3 பேரோட அமைப்பு வச்சு தான் நமக்கு எந்த விதமான தாய் நமக்கு கிடைக்க போகிறாங்க, எந்த விதமான தாய் கிடைச்சிருக்காங்க, அதான் பாயிண்ட். அந்த தாயோட அன்பு எதுவரை நீடிக்கும், எவ்வளோ தூய்மையானது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது நீடித்து நிலையாக எத்தனை ஆண்டுகள் போகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவகத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம்.
ஓகே, இன்றைக்கி தாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். ஓகே, நன்றி. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.